புதுச்சேரியில் கல்வித்துறையில் பணியாற்றும் ரொட்டி பால் வழங்கும் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அரசு அறிவித்த ஊதிய உயர்வை வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வர சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து சாமித்தோப்பு வரை ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினத்தை முன்னிட்டு ஐயாவளி பக்தர்களின் பேரணி மற்றும் வாகன பவனி நடைபெற்றது. இந்த விழாவினை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் பந்தக்கால் விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பஞ்சரத்தத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலில் பிரம்ம உற்சவ 6வது நாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. மேலும் திமுக சார்பில் பேரூராட்சி பகுதியில் மூத்த திமுக உறுப்பினர்கள் 23 பேருக்கு மருத்துவ உதவித்தொகை வழங்கப்பட்டதை தொடர்ந்து 372 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயில் சார்பாக தெப்ப உற்சவ விழா துவங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை எண்ணூர் ராமகிருஷ்ணா நகரில் மாநகர அரசு பேருந்தில் இருந்து இறங்கிய முதியவர் மீது எதிர் திசையில் இருந்து வந்த கண்டெய்னர் லாரி மோதியதால் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக போலீசார் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் நாகராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பகுதியில் வைக்கோலை ஏற்றி செல்லும் லாரிகள் அதிக பாரத்துடன் செல்வதால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் இது போன்ற வாகனத்தின் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு திமுக உறுப்பினர்கள் சார்பில் பரிசு தொகை வழங்கப்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் மாநகராட்சி மண்டலம் 5இல் உறுப்பினர்களாக இல்லாதவர்களுக்கு போலியான அடையாள அட்டை வழங்கப்படுவதாக சமூக ஆர்வலர் ஐடிஐ செல்வம் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட வடசென்னை மாநகராட்சி இணை ஆணையர் கட்டா ரவி தேஜா நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மண்டலம் 5இல் திரு நிதிபதி என்பவர் 2013ஆம் ஆண்டு அரசு தரப்பில் வழங்கக்கூடிய பேனர் மற்றும் பதாகைகள் மீது பல கோடி ஊழல் செய்து ஊழல் வழக்கு சிக்கியவர் அவர் தற்போது 52 மற்றும் 62 போன்ற உரிமை வழங்கும் ஆய்வாளரை வைத்து திரு லோகநாதனை வைத்து சென்னை மாநகராட்சியில் 51, 52, 62, 69, 59 போன்ற வார்டுகளில் அத்துமீறி சென்னை மாநகராட்சியில் இல்லாதவர்களை வைத்து சென்னை மாநகராட்சியில் பணிபுரிவதாக போலியான முறையில் அடையாள அட்டையை வழங்கியுள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஐயா வைகுண்ட தர்மபதியின் 193வது அவதார திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருநாம கொடி ஏந்தி பாத யாத்திரையாக சென்று ஐயா வைகுண்டரை தரிசனம் செய்தனர். ஜமைக்கா நாட்டில் கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நெல்லை இளைஞர் விக்னேஷின் உடல் 70 நாட்களுக்கு பிறகு இந்தியா வந்தடைந்தது. திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லைக்கு கொண்டு செல்லப்பட்டது.
தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக சேதமடைந்த பாலத்தை போர்க்கால அடிப்படையில் விரைந்து சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலம் சேதமடைந்துள்ளதால் இறந்தவர்களின் உடலை கையில் தூக்கி கொண்டு ஆற்றை கடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலம் கட்டி எங்கள் ஊர் பக்கத்தில் சுடுகாட்டுக்கு போகிற பாதையில் கட்டி பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இப்போ டிசம்பர் மாதம் பெஞ்ச மழையில் அந்த மண்ணெரிப்பு ஏற்பட்டு அந்த பாலத்தையே வெள்ளம் அதிகமாக வந்ததுனால பாலம் நம்ம ஆள் போகாத கணக்கு எல்லாம் மண்ணெரிப்பு ஏற்பட்டு அரிச்சு கொண்டு போயிட்டு நிறைய அதிகாரிகள்கிட்ட சொல்லி வந்து பார்வையிட்டாங்க. வந்து பார்வையிட்டு இது வரைக்கும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. அதுவும் போக போதுமான அளவு அந்த நீர் மலை ஓரத்தில் இருக்கிறதுனால அதிகமான நீர் வர்றதுனால ஒரு கண்வா வச்சுருக்காங்க, அந்த மதகு வந்து காணாது. கூட ஒரு மதகு வச்சு அந்த பாலத்தை இன்னொரு மதகு வச்சு கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டினா தான் ஒரு மலையிலேருந்து தண்ணி வந்தாலும் 2 கால்வாய் சந்திக்கக்கூடிய இடங்களா இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் அக்னி குளத்தில் மூழ்கி உயிரிழந்த அடையாளம் தெரியாத நபரின் உடலை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோயில் மாசி பெருந்திருவிழாவையொட்டி 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்த குடங்களை சுமந்து வந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.